بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وسلم على محمد وبارك على محمد كما صليت وسلمت وباركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. خير. அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கிருபையால் சென்ற வாரம் குர்ஆனுடைய அறிமுகம் இன்ட்ரோடக்ஷனோட சேர்த்து குர்ஆன் இறக்கப்பட்ட வரலாறு, குர்ஆன் தொகுக்கப்பட்ட வரலாறு, குர்ஆன் நம்முடைய கையில் இன்று வரைக்கும் வந்து சேர்ந்த வரலாறு, அதோடு சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய முதலாவது வசனத்துடைய தஃசீர் இதுவரைக்கும் பார்ப்போம். இன்றைக்கு நாங்கள் இன்ஷா அல்லாஹ் ஏழுமெண்டா சூரத்துல் ஃபாத்திஹாவை முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். அல்லாஹு தஆலா தான் அதுக்கு நேரத்தை சுருக்கி தந்து உதவி செய்வோம் என்று சொன்னா, சூரத்துல் ஃபாத்திஹாவை முடிக்கிறதும் லேசான ஒரு வேலை கிடையாது. நான் சென்ற வாரம் உங்களுக்கு சொன்னேன், ஷாஃபி மதுஹபுடைய மிக முக்கியமான ஒரு அல்லாமா இமாம் ஃபக்ருத்தீன் ராசி சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு மட்டும் 350 பக்கத்துல தஃசீர் எழுதினவர். அவங்க சொல்றாங்க, சூரத்துல் ஃபாத்திஹாவுல மட்டும் 10,000 சட்டங்கள் இருக்கிறது. சூரத்துல் ஃபாத்திஹாவுல மட்டும் 10,000 சட்டங்கள் இருக்குது. அந்த 10,000 சட்டங்களையும் படிக்கிறேன்னு சொன்னா ஒரு 10 வருஷமாவது தேவை. ஆகையால அந்த அளவுக்கு எல்லாம் நாங்க போகாம, இமாம் ராசியுடைய வார்த்தை, அன்னஹாதிஹி சூரத்துல் கரீமத யும்கினு அன் யுஸ்தம்பத மின் ஃபவாயிதிஹா வ நஃபாயிஸிஹா அஷ்ரத்து ஆலாஃபி மஸ்அலா. 10,000 சட்டங்களை இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவில இருந்து மாத்திரம் அவருக்கு எழுதுறார். அந்த காலத்துல உள்ளவங்க குறையா கதைச்சான். யார் சரி முன்னுக்கு போனா ஒரு சிலாக்களுக்கு பிடிக்காது. இமாம் ராசி கொடி கட்டி பறந்ததை கண்டு அந்த காலத்துல வாழ்ந்து ஒரு சில உலமாக்களுக்கே போறாங்க. 10,000 மசலாண்டா இவர் சொல்ல வேண்டியதுதானே, 10,000 சும்மா சொல்லுவாங்க வாயை திறந்தா ஓண்டு அப்படின்னு பேச ஆரம்பிச்சார். அதனாலதான் இமாம் ராசி 350 பக்கத்துல சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு தஃசீர் எழுதினார். அல்லாஹ் தஆலா முழுமையாக விளங்கி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தருவானா. இப்போ ஓதுங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அர்-ரஹ்மானிர் ரஹீம். மாலிகி யௌமிddin. إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب
عليهم ولا الضالين. திரும்பவும் சொல்றேன், என்னுடைய கடமை. சூரத்துல் ஃபாத்திஹா லேசான ஒரு சூரா அல்ல. சூரத்துல் ஃபாத்திஹாவுல ஏதாவது ஒரு எழுத்து பிழை அல்ல, ஒரு சத்து பிழையாகினாலும் நம்முடைய தொழுகைகள் ஏற்றுக்கொள்ளப்படாது. ஆகையால யாருக்காவது சந்தேகம் இருந்தா, கொழும்புல இல்லாத உலமாக்கள் இல்ல, சபையிலே பாருங்க, வெள்ள புறாக்கள் மாதிரி உட்கார்ந்து இருக்கிறான். ஆளுக்கு ஒரு 10 பேர் ஒரு டைமை பிடிச்சி ஆளை பிடிச்சாலும் 10 பேர் ஒரு ஆளை பிடிச்சாலும் அழகா திருத்திக் கொள்ள. ஆகையால இவ்வளவு காலம் எப்படி தொழுவோம், எப்படி போச்சு, அதெல்லாம் முடிவு. இதுக்கு பின்னால உள்ள காலத்திலேயாவது இன்ஷா அல்லாஹ் சூரத்துல் ஃபாத்திஹாவையாவது அத்தஹியாத்தையாவது திருத்தி நம்முடைய தொழுகைகளை தொழுவோம். முதலாவது வசனத்தில் அல்லாஹ் சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய அல்லாஹுடைய புகழை பற்றி அல்லாஹ் பேசுகிறார். அல்லாஹுடைய புகழ், அதை நாங்க விரிவாக பார்ப்போம். அவனுடைய புகழுக்கு யாரு தகுதி, புகழ்ந்தா என்ன நன்மை, புகழ்ந்தா என்ன அந்தஸ்து. இரண்டாவது வசனம் தான் அல்லாஹ் அர்-ரஹ்மானிர் ரஹீம். இந்த வசனத்தில் அல்லாஹ் அவன் எவ்வளவு இரக்கம் உள்ளவன் என்பதை பேசுகிறார். எவ்வளவு அன்பு உள்ளவன் அவன், என்னோடையும் உங்களோடையும் அவன் எவ்வளவு இரக்கம். குர்ஆன ஆரம்பிச்ச அல்லாஹ் முதலாவது அவனுடைய புகழை பேசிட்டு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் முதலாவது வசனத்தை இறக்கிட்டு இரண்டாவது வசனத்துல அல் ஜப்பாரில் கஹ்ஹார், நான் யார் தெரியுமா, அடக்கி ஆளக்கூடியவன் நான் யார் தெரியுமா, மன்னாதி மன்னன் நான். இப்படி பேசுறது அல்லாஹ் அவனை அறிமுகப்படுத்துறது, இன்ட்ரோடியூஸ் பண்றான். முதலாவதாக அல்லாஹ் அர்-ரஹ்மான், நான் யார் தெரியுமா, அளவற்ற அருளாளர். அர்-ரஹீம், நிகரற்ற அன்புடையவர். என்னுடைய அன்புக்கு நிகராக, என்னுடைய இரக்கத்துக்கு நிகராக இந்த உலகத்தில் யாருடைய இரக்கமும் கிடையாது. அல்லாஹ் சொல்றான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து, நப்பி இபாதி யா ரசூலல்லாஹ், என்னுடைய அடியார்களுக்கு, இந்த முஸ்லிம்களுக்கு, இந்த மனிதர்களுக்கு சொல்லுங்க, அன்னி அனல் கஃபூருர் ரஹீம், நான் யார் தெரியுமா, நான் ரொம்ப இரக்கம் உள்ளவன், நான் ரொம்ப இரக்கம் உள்ளவன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சஹீஹ் முஸ்லிம்ல வருது, இன்னலில்லாஹி மிஅத ரஹ்மா, அல்லாஹ்வுக்கு 100 ரஹ்மத் இருக்குது. 100 ரஹ்மத், அன்ஸல மின்ஹா வாஹிதத்தன், அந்த 100 ரஹ்மத்துல அல்லாஹ் ஒரே ஒரு ரஹ்மத்தை தான் இந்த உலகத்துக்கு இறக்கி இருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஒரு ரஹ்மத்துடைய பரக்கத்தால தான் ஃபபிஹா யதஆஃபூன் வபிஹா யதராஹமூன், அந்த ஒரு ரஹ்மத்துடைய பரக்கத்து தானா மனிதர்கள், ஜின்கள், மிருகங்கள் தன்னுடைய குழந்தைகளோட, மனைவியோட, குடும்பத்தோட இரக்கமாக இருக்கிறதுக்கு காரணம் அல்லாஹ்வுடைய ஒரு ரஹ்மத்துடைய பரக்கத். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மற்ற 99 இரக்கத்தை அல்லாஹ், 99 ரஹ்மத்தை அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறானாம், இறக்காம வைத்திருக்கிறானா. அந்த 99 ரஹ்மத்தை அல்லாஹ் யார் சொர்க்கம் போவார்களோ அவங்களுக்கு அல்லாஹ் கொடுப்பார். யோசிப்பார், இந்த உலகத்துல ஒரு ரஹ்மத்தாலே அல்லாஹ் எங்களோட எவ்வளவு இறக்கம். இத்தனை பேர் தொழாம இருக்கிறார், எத்தனையோ பேர் பள்ளி பக்கமே இல்லாம இருக்கிறார், எத்தனையோ பேர் அல்லாஹ்வை மறந்து வாழ்றார். அவ்வளவு பேரையும் அல்லாஹ் அழிச்சான். அல்லாஹ் ரஹ்மான், அதான் சொல்ற ரஹ்மான், most gracious, most merciful, அளவில்லாத அருள், நிகரில்லாத அன்பு. ரஹ்மான் என்று உலகத்தில் அல்லாஹ்வை தவிர வேற யாருக்கும் பேர் வைக்கல. ரஹ்மான் என்று அல்லாஹ்வை தவிர வேற யாருக்கும் பேர் வைக்கல. அப்ப நாங்க வைக்கிறதா எப்படி இருக்கும், அப்துல் ரஹ்மான், ரஹ்மானுடைய அடிமை என்பதாகத்தான் பேர் வைக்கும். ரஹ்மான் என்று வைக்கல, அல்லாஹ்வுக்கு மாத்திரம் குறிப்பான பெயர். எவ்வளவு இரக்கம் என்ற அவன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லை யுத்குலல் அஹதுல் அமலுல் ஜன்னah,
லை யுத்கில அமலுஹு லை யுத்கில அஹதன் அமலுஹு அல் ஜன்னah. இந்த உலகத்துல யாரும் தான் செய்த அமல்களின் மூலமாக சொர்க்கம் போகல. யாரும் எங்கட அமலால சொர்க்கம் போகல. அப்ப சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், உங்களுக்கும் சொர்க்கம் போகல, நீங்க எவ்வளவு அமல் செய்தவர், எவ்வளவு அமல் செய்தவர், எவ்வளவு தொழுதவர், எவ்வளவு வணங்கினவர், இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய தீனுக்காக வேண்டி எவ்வளவு பாடுபட்டவர். கல்லால் அடி வாங்கினார், சொல்லால் அடி வாங்கினார், சொல்லடி கேட்கும் சோர்ந்து விடாமல், கல்லடி கேட்கும் கலங்கி விடாமல், இந்த உலகத்துல நாங்கள் எல்லாம் முஸ்லிமாக மாறுறதுக்கு எவ்வளவு தியாகம் செஞ்சாங்க. அதுக்கு மட்டுமா தக்பீரை கட்டி எவ்வளவு தியாகம் செஞ்சாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தக்பீரை கட்டி எவ்வளவு தோழலாம். சஹீஹ் இப்னு ஹிப்பான்ல ஒரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அருமை மனைவி, உயிருக்கு உயிரான நேசத்துக்குரிய மனைவி அம்மா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ஒரு நாள் வந்தா என்னுடைய கணவர் வந்து கொஞ்ச நேரம் பெட்ல படுத்தார். கொஞ்ச நேரம் என்னோட அருமை நாயகம் கொஞ்ச நேரம் என்னுடைய போர்வைக்குள்ள இருந்தாங்க. சொன்னாங்க, தஈனி ஆயிஷா, கொஞ்சம் என்ன உருவீங்களா, அத்தஅப்பது லிரப்பி, நான் கொஞ்சம் தக்பீர் கட்டி தொழ போறேன். சொன்னாங்க, ஆயிஷா அம்மா, உஹிப்பு முராஃபகதக, நீங்க கூட இருக்கிறது தான் எனக்கு ஆக விருப்பம், ஆனா பரவாயில்ல, நீங்க தொழுவது விருப்பமா நீங்க போய் சொல்லலாம். எழும்பினார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எழும்பி வுது செய்தார்கள், தக்பீரை கட்டினாங்க. சொல்றாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, தக்பீரை கட்டி அழ ஆரம்பிக்கிறாங்க, அழ ஆரம்பிக்கிறாங்க. இந்த தஃசீர் கிளாஸுடைய நோக்கமே குர்ஆனை படிச்சு படிச்சு தக்பீரை கட்டி அழும், அல்லாஹ்வுக்கு முன்னால் அழும், தக்பீரை கட்டி இமாம் என்ன ஓதுறார்களோ எத்தனை வருஷம் போனாலும் பரவாயில்ல, எப்படியாவது இந்த குர்ஆனை படிச்சு முடிச்சு விடும். தக்பீரை கட்டி அழுகுறாங்க, அழுகுறாங்க, அழுகுறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா முகம் எல்லாம் அப்படியே நலஞ்சிச்சு. ஒரு சொட்டு கண்ணீர் வாரண்டா எவ்வளவு கஷ்டம் எங்களுக்கு. தஹஜ்ஜுடைய நேரத்துல, துஆவுடைய நேரத்துல, ரமலானுடைய நேரத்துல யோசிப்பா. அழுகுறா அழுகுறா, இன்னும் அழுகுறா. ஹத்தா துபல்ல லிஹ்யத்துஹு, தாடி அப்படியே நலஞ்சிச்சு. இன்னும் அழுக முடியல, அழுகுறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்படியே நெஞ்செல்லாம் நலஞ்சிச்சு. சொல்றாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அப்படியே நிலத்துல கண்ணீர் துளி விழ ஆரம்பிக்குது. அழுகுறாங்க, அல்லாஹ்வுக்கு முன்னால இபாதத் செஞ்சு அல்லாஹ்வை நினைச்சு தொழுகையில அழுகுறாங்க. 2 ரக்காத் தான் தொழுறாங்க. தொழுது முடிக்கிறதுக்கு முன்னால பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சுபஹுக்கு வாங்க சொல்லிட்டாங்க. 2 ரக்காத் தஹஜ்ஜத். யோசிப்பார், நம்முடைய ஹாலாத் என்ன, நம்முடைய சுபஹுடைய ஹாலாத் என்ன. இப்படி எல்லாம் அமல் செஞ்ச ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வே கேட்கிறான், லஅல்லக பாகியுன் நஃப்ஸக் யா ரசூலல்லாஹ், இவர்கள் எல்லாம் முஸ்லிம்களாக மாற மாட்டாங்க என்பதற்காக உங்களை நீங்களே மௌத்தாக்க போறீங்களா யா ரசூலல்லாஹ், நீங்க மௌத்தாக போறீங்களா, என்ன ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க. இன்னமா அலைக்கல் பலாக், சொல்ல மட்டும்தான் ஏழும். சொல்லுவாங்க, பால கொடுக்கலாம், பாக்கியத்தை கொடுக்கல. சொல்லலாம், தொலைவாண்டு கூப்பிடலாம், கட்டி கொண்டு நீங்க நிப்பாட்டலாமா, குர்ஆனை படிக்க, தஃசீரை படிக்க வாண்டு கூப்பிடலாம், இரக்கமா சொல்லலாம், அன்பா சொல்லலாம், எச்சரிக்கலாம். ஆனா யாரையும் வற்புறுத்தல. இப்படி அமல் செஞ்ச ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னாலும் கூட என்னுடைய அமல்களின் மூலமாக சொர்க்கம் போக முடியாது. அப்ப நாங்கெல்லாம் ஏமாத்துறோம், நாங்கெல்லாம் என்ன தரோம். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இல்லா ஐயதரம்மதனி அல்லாஹு பிரஹ்மத்தின் மின், அல்லாஹ் அவனுடைய அருள் பிச்சையை எனக்கு போட்டாதான் எனக்கும் சொர்க்கம் போகலாம். அதான் சகோதரர்களே, ரஹ்மான் அளவற்ற அருளாளர். உலகத்தில் அவனுக்கு பேர் ரஹ்மான், பாவிகளுக்கு இரக்கம் காட்டினவர். அல்லாமா சனாவுல்லாஹ் ஃபானிஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தஃசீர் மபஹரில இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத்தை கொண்டு வரான். காரூனுடைய சம்பவம். யார் காரூன்? இன்ன காரூன கான மின் கௌமி மூஸா ஃபபகா அலைஹிம், மூஸா அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்துல வாழ்ந்த அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்லக்கூடிய கோடீஸ்வரர்.
அல்லாஹ் குர்ஆன்ல ஒருவனை பார்த்து பணக்காரன் சொல்றான்டா அது காரூன் மட்டும்தான். அல்லாஹ் சொல்றான், நான் சொல்லல, சூரத்துல் கஸஸ்ல சொல்றான், மா இன்ன மஃபாத்திஹு லதனூ பில் உஸ்பதி உலில் குர்வா. அவண்ட சொத்துகள், செல்வங்கள், ஹசானாக்கள், தங்கம் வைரம் எல்லாம் வச்சு பூட்டு அல்மாரி இருக்குது. அந்த அல்மாரி ஹசானாவுடைய திறப்புகளை தூக்குவதற்கு மாத்திரம் பொடி பில்டர்கள் வேணும், சாவியை தூக்குறது. ரஸ்லர்கள், மல்யுத்த வீரர்கள் வேணுமா, அவனை திறப்ப போக்குறது. தஃசீர்ல எழுதுறாங்க, கிட்டத்தட்ட 40 ஒட்டகங்கள் வேணும் திறப்ப துறக்கிறது. ஆனா பணம் இருந்து வேலை, பணம் இருந்து வேலை. மூசா அலைஹிஸ்ஸலாம் எல்லாருக்கும் தெரியும். மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ்வை தவிர யாருக்கும் பயமில்லை. ஜகாத்துக்கு மரியாதையா நீண்ட வரலாறு நான் சுருக்கமா சொல்றேன். இந்த அடுத்தடுத்த வசனங்களுக்கு போகலாம், இதுகளையே பேசிட்டு இருந்தான். அவன் என்ன செஞ்சான், மூசா அலைஹிஸ்ஸலாத்தின் இருட்டு கட்டினான், விபச்சார பட்டம் கொடுத்தான். கொடுத்ததோட மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்த ஆத்திரம் சுஜூதுல விழுந்தான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அல்லாஹ்விடத்துலதான் உதவி எடுப்பான். உடனே சுஜூதுல விழுந்தான். அல்லாஹ் சொன்னான், மூசா இர்ஃபா ரஅஸக், தலையை உயர்த்துங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் உயர்த்தல். அல்லாஹ் சொன்னான், மூசா தலையை தூக்குங்க, முறில் அருள பூமிக்கு கட்டளையிடுங்கள், பூமி நீங்க என்ன சொல்றீங்களோ அதை செய்யும். நல்ல சான்ஸ். மூசா அலைஹிஸ்ஸலாம் தலையை தூக்கினாங்க. சொன்னாங்க, யா அர்து குதீஹி, ஏ பூமியே இந்த காரூனை நீ சுழி வாங்குவாயாக. பூமி என்ன செஞ்சிச்சு, காரூனுடைய 2 காலையும் அப்படியே பிடிச்சிச்சு. இப்ப விளங்கிட்டு இவர பணம், இவர பலம், இவர பட்டம், இவர நகை, இவர நட்டு, இவருடைய எந்த அந்தஸ்தும் ஒரு பிரயோசனமும் அளிக்க. இப்ப கத்துறாரு, மூசா என்ன காப்பாத்துங்க, என்ன விட்டுருங்க மூசா, தெரியாம செஞ்சுட்டேன் விட்டுருங்க மூசா. மூசா அலைஹிஸ்ஸலாம் தெரியும் தானே, குதீஹி இன்னும் சுழி வாங்குவாயாக. அப்படியே முட்டுக்கால் வரைக்கும் நிலத்துக்குள்ள போய் இன்னும் கத்துறார் கத்துறார், இடுப்பு வரைக்கும். குதீஹி இன்னும் சுழிவாங்க, நெஞ்சு வரைக்கும், கழுத்து வரைக்கும். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, முழுமையாக சுழிவாங்கு. அல்லாஹ் சொல்றான், ஃபஹஸஃப்னா பிஹி வ பிதாரிஹில் அர்த். காரூனை மட்டுமல்ல, காரூனுடைய ஊடு வாசல் சொத்து செல்வம் எல்லாத்தையும் அல்லாஹ் அப்படியே பூமிக்குள்ள போடுச்சு. காரூன் 70 தரம் கத்தினாராம், மூசா 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 என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. 70 தரம் கத்தியும் பிரயோசனம் கிடைக்கல. காரூன் மண்ணுக்குள்ள புதைஞ்சதுக்கு பின்னால அல்லாஹ் தஆலா கேட்டானா மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து, யா மூசா, ஏ மூசாவே, மா அக்லவ கல்பக், உங்களோட உள்ளம் ஏன் இவ்வளவு கடினமா மாறிச்சு, எவ்வளவு இரக்கம் உள்ளவன். அல்லாஹ் சொன்னானா, இஸ்தகாஸ பிக 70 மர்ரத்தன் ஃபலம் துகிஸு. 70 தரம் கத்தினான், 70 தரம் கெஞ்சினானே, 70 தரம் உதவி கேட்டானே மூசா மூசா மூசான்னு. உங்களுக்கு இரக்கம் வரவே, நீங்க அவனை காப்பாத்தல. மூசா அவன் காஃபிர் தான், அவன் பாவிதான், எந்த கடமையை நிறைவேற்றாதவன் தான், என்ன மறுத்தவன் தான். ஆனா மூசா மூசாண்டு கத்தின வாயால ஒரு தரம், 70 தரம் மூசாண்டு கத்தின வாயால ஒரு தரம் அல்லாஹ் என்ன காப்பாற்று என்று சொல்லி இருந்தா நான் அவனை காப்பாற்றி இருப்பேன். அது மாத்திரமல்ல, கியாமத் நாள் வரைக்கும் இந்த பூமியை யாருக்கும் வழிபடாமல் ஆக்கி இருப்பேன். லவிஸ்தகாஸ பி மர்ரத்தன் லா உஸ்துஹு. அதான் சகோதரர்களே, அல்லாஹ் விளங்கல்ல, அல்லாஹ் விளங்கல்ல, எல்லாம் விளங்கியாச்சு. அல்லாஹ் விளங்கல், அவன் இறக்கத்தை விளங்கல். அல்லாஹ் சொல்றான், எங்க போறீங்க, எனக்கிட்ட வாங்க, நான் இருக்கேன் உங்களுக்கு, நான் உங்களை காப்பாற்றுறேன், நான் உங்களை மன்னிக்கிறேன், நான் உங்களை சொர்க்கவாதியாக்குறேன், என்னிடம் மாறுங்கள். அல்லாஹ் கூப்பிடுறான். முஸ்லிம்கள் போக ரெடி. அல்லாஹ் திரும்பவும் சகோதரர்களே, அல்லாஹ் சொல்றான் அடுத்த வார்த்தை அர்-ரஹீம். ரஹ்மான் என்றாலும் இரக்கம் தான், ரஹீம் என்றாலும் இரக்கம் தான். அப்ப ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? ஏன் ரெண்டும் ஒரே மீனிங்ல உள்ள 2 பேர் அல்லாஹ் சொல்றோம். ரஹ்மான் என்றா
உலகத்துல நீங்க எவ்வளவோ கொடுத்து போட்டாலும் அல்லாஹ் இரக்கம் காட்டுவார். ரஹீம் என்றா யார் தெரியுமா? கியாமத் நாள்ல